ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லி எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிக்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு அந்த ஸ்க்ரீன் அவுட்டில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி எடுத்து வைக்கிறதுல டாக்டர் ரெட்டி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்எம்டிசியும் ஜிண்டாலையும் டீல் பண்ணிட்டோம். அது அப்போ கரெக்டாக அயர்ன் அண்ட் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டாக்டர் ரெட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாதேங்கிறதுக்காக அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். டாக்டர் ரெட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 43 இருக்குது. நம்ம இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்த்தோம்னா 4 தான் நம்மளுடைய மினிமம் ஃபில்டர். 43 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 இருக்குது. இது ப்ரீவியஸில் 18% ஃபார்வர்ட் க்ரோத் இருக்குது. 16% இபிஎஸ் ஃபார்வர்ட் க்ரோத் இருக்குது. எபிட்டா ஃபார்வர்ட் க்ரோத் 18% இருக்குது. ரெவென்யூ ஃபார்வர்ட் க்ரோத்து 6.9% இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபில்டர் நம்ம இதில் மினிமம் மேக்ஸிமம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம். இதை பேஸ் பண்ணி இது நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5.79 இருக்குது. அது எத்தனை பர்சன்டேஜ் வருது? 57. அது நம்ம அங்கே போய் இப்போ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு தான் படித்தேன். ஆனால் என்னென்னு பார்ப்போம். பிபி ரேஷியோ 4.6. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 0.5 பாயிண்ட்ஸ் வேணால் ஏறலாம், இல்லாட்டி 0.4 பாயிண்ட்ஸ் வேணால் ஏறலாம். கிட்டத்தட்ட 0.5 இல்லாட்டி 0.4 கிட்டக்க நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் சேஃப். இப்போ யாராவது வச்சுருந்தாக்க இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பி ரேஷியோ 25 நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் மேலே ஏறப்போதா இல்லாட்டி கீழே இறங்க போகுதான்னு நமக்கு தெரியல. ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னாக்க 5க்கு போகணும். 5க்கு போகணும். பிபி ரேஷியோ நார்மலாக 5க்கு போகும். கண்டிப்பாக 5க்கு போகணுன்னுலாம் ரூல் கிடையாது. பட் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சே நம்ம பார்த்துடலாம். கம்பெனி எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க இது 5 கிட்டக்க வரும்போது நம்ம 4.5 5 கிட்டக்க வரும்போது நம்ம அலர்ட் ஆகிக்க வேண்டிதான். இப்போ இது க்ளோஸ் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 5.926ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி அப்படிங்கிறதுனால செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் சேரும்போதும் சரி, இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறும்போதும் சரி, சனியோட செவ்வாய் சேரும்போதும் சரி, அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோம்னாக்கா ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அது இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ நம்ம அந்த டயத்தில் பார்க்கலாம். இப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, கன்ஜங்ஷன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் இப்போ தை மாதம் வரும்போது சூரியன் மகரத்துக்கு ஓடியாந்துரும். அது சனி வீடு. அப்போ சூரியன் சனி சூரியன் மெடிக்கலுக்கு வரும், ஒரு நல்லாயிருக்கும். சனி செவ்வாய் மெடிக்கலுக்கு நல்லாயிருக்கும். சூரியன் செவ்வாய் மெடிக்கலுக்கு நல்லாயிருக்கும். இந்த 3 காம்பினேஷனுமே மெடிக்கல்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ரெட்டி இப்போ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இருக்குது. அஸ்ட்ராலஜிக்கலாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். மிச்சதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக நாலேஜபிளாக டேட்டா பேஸு இதை வச்சுட்டு நம்ம என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். டாக்டர் ரெட்டியோட ஜிரோதாவோட அந்த கீ பாயிண்ட் பார்த்தோம்னாக்க ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் லோவாக இருக்குது, வேல்யூஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜாக இருக்குது. லோயர் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டில் லோயர் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டும் லோயர் ரெவென்யூ க்ரோத் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோம்னா இது ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 25 கரண்ட்டில் இருக்குது. அது க்ரோத்து, ரெவென்யூ க்ரோத்து 28 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹையாக இருந்தால்.
லோவாக இருந்தால் 24க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியனாக இருந்தால் 22க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து growth வந்து கொஞ்சம் லோயராக தான் எதிர்பார்க்குறாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. கரண்ட் 270 இருக்குது இபிஎஸ் பெர் ஷேரு. ஹை போச்சுன்னா 344, மீடியன் 316, லோ 201. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இது வந்து லார்ஜ் கேப் கம்பெனி, லோ ரிஸ்க் கம்பெனி, ஹெல்த் கேர் அண்டு ஃபார்மஸ்யூட்டிக்கலில் வருது. ஸோ இப்போ நம்ம பிபி ரேஷியோலாம் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ஃபினான்ஷியல் இயர் இப்போ கரண்ட் வந்து பார்த்தோம்னாலும் 21.5 ஓடிக்கிட்டு இருக்கு. செக்டார் வந்து 27. ஏன் ஃபில்டர் அவுட் ஆயிருக்குனாக்க செக்டார் பிஇ வந்து 27 இருக்கு. ஆனால் இதோட பிஇ வந்து பார்த்தோம்னா 21 இருக்கு. அதே மாதிரி செக்டார் பிபி வந்து 7 இருக்கு. இதோட பிபி வந்து 4 இருக்கு. ஸோ இப்போ இது செக்டாரோட அலைன் பண்ணியோ இல்லாட்டி அதை காட்டிலும் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா பண்ணும்போது பார்த்தோம்னா இந்த 7 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நமக்கு இது லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான கீ மெட்ரிக்ஸில் நம்ம வந்து ஹோல்டிங்ஸை பார்த்துருவோம். ஹோல்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து எஃப்ஐஏ சேர்த்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் நமக்கு கீ இண்டிகேட்டார், மேலே ஏறும் ஏறாதுன்னு சொல்கிறதுக்கு. 26% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே அன்பிளெஜ்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குது. இப்போ இதோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆனுவலைஸ்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருஷம் கூடிக்கிட்டே இருக்குங்க. 2017-18 வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 2015-16 ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இதோட இன்ஃபரன்ஸ் என்ன வருது? 4 வருஷம் இந்த கம்பெனி ஃப்ளாட்டான ரிசல்ட்டு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி எப்பயிலேருந்து இந்த இதை கொடுக்க ஆரம்பிக்கிறான், எத்தனை வருஷமாக அப் ட்ரெண்டில் இருந்தான்னு தெரியல. ஆனால் 2012லேருந்து 2000 இல்லாட்டி 1500 கோடியோ 1300 கோடியோ 1500 கோடியோ 2000 3 வருஷம் ஏறிட்டு, அதுக்கு அடுத்து 2015 ஏறிட்டு 16 வந்து ஃப்ளாட் ஆகிட்டான், 17 டவுன் ஆகிட்டு 18 ஃப்ளாட் ஆகிட்டான். இப்போ 19 வந்து பார்த்தோம்னா 2016க்கு உண்டானதை கவர் பண்ணிட்டான். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறத கவர் பண்ணுறான்னா மைனஸ் ஆகி போயிடும். இப்போ இறங்கிட்டு 2016 என்ன இருந்ததோ அதை வந்து 2019 கவர் பண்ணிட்டான், ஒரு 100 கோடி கம்மி. ஸோ அப்போ 2020 பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து 2014 பார்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து மைனஸ் கம்மியாக இருக்கும், இந்த சைடு ஏறிக்கிட்டு இருக்கும். அப்போ 1500 கோடியாக ஏறிக்கிட்டு இருக்கிறவே முன்னாடி ஏறிக்கிட்டு இருந்தான். இந்த 2017-18க்கு பிறகு 2000 கோடியாக ஏற ஆரம்பிக்கிறான். 2020 2000 கோடி ஏறிட்டு, அப்புறம் 1500 கோடி ஏறிட்டு, அப்புறம் 2500 கோடி ஏறிட்டான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பி இப்போ 3000 கோடி ஏறிட்டான். 2023 பார்த்தோம்னா 3000 கோடி ஏறிட்டான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், 2500 3000 கோடியே ஆவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ 2024 2500 கோடின்னாக்க 3000 கோடிக்கு பதிலாக 2500 கோடி வந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பெருசாக ஏறாது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2023 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 6400 கோடி ரூபா. இது வந்து போனதை காட்டிலும் 3000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 2500 கோடியோ ப்ராஃபிட்டே கூட எடுத்துருக்குறாங்க. அப்போ உனக்கு வேறு நல்ல வருமானம் வந்திருக்கு. பெர்சன்டேஜ் பார்த்தோமா 17% இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தோம்னா 26% இருக்குது. இந்த 26% இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வைக்கல. 2012 தான் 25% இருக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இறங்க போகிறானா, இல்லை இறங்கிட்டு ஏற போகிறானா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். 28 வந்துட்டான்னாக்க இந்த கம்பெனியை வாங்கி போடுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சுங்க, டபுளுக்கு மேலேயே ஆயிருச்சுங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே ஆயிருச்சு. அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேரும் பாருங்கள் டபுளுக்கு மேலே ஆயிருச்சு, டபுளுக்கு மேலே ஆயிருச்சு. பார்த்தோம்னாக்க 131 போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் 270 இருக்குது.
அப்ப அடுத்த வருஷம் 305 வந்தாலே போதும்ங்கிறேன். இவன் 305 வந்தாலே போதும்ங்கிறான். ஸோ இப்ப கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பிரகாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. மேல அடுத்த குவார்ட்டருக்கு ஏறுமாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அடுத்த குவார்ட்டருக்கு இப்ப இங்க டிடிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெவென்யூ 26. அ இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7,500. நெட் ப்ராஃபிட் 5,000. இத ஞாபகம் வச்சுக்கோ. 26. இங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ல என்ன பண்ணியிருக்கிறான்? 2 குவார்ட்டர்லயும் சேர்த்து 14, 12, 13,000 கவர் பண்ணிட்டான். 26க்கு 13,000 பாதிய கடந்துட்டா. 2 குவார்ட்டர் பாதி கடந்தாச்சு. வெரி குட். அப்படின்னா எல்லாத்தையுமே கடந்துருவான். பாருங்க 7,500ம் 5,000த்துக்கும் என்ன கடக்க போறான்னு பார்ப்போம். 7,500க்கு வந்து பார்த்தோம்னாக்க 4,000 தான் கடந்திருக்கிறான். அப்ப 4,000 கடந்துட்டான். கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே கடந்துட்டான். அதுக்கு அடுத்து நெட் ப்ராஃபிட் 5,000 கோடி ரூபா வேணும். இப்ப 2,800 கோடி எடுத்துட்டான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2,200 கோடி தான். ஏற்கனவே இருந்தத காட்டிலும் 2,200 கோடி. ஸோ இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல வந்து கம்மி ஆயிட்டு ஜனவரி, பிப்ரவரில திருப்பி ஏறுமா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். கம்மி ஆகாம இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படியே கம்மியா கொஞ்சம் ஆனா கூட இது மேஜரா கவர் ஆயிரும். அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி இப்ப வந்து இந்த கம்பெனி வந்து இவ்வளவு நல்ல கம்பெனி நம்ம பேசிட்டோம். ஆனா பார்மஸ்யூட்டிக்கல் கம்பெனிங்கும்போது இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷல் ஒரு த்ரெட் எப்போதுமே வச்சிருக்கணும். இத பார்த்துட்டு இவனுடைய ஆப்பரேஷன்ஸ பார்ப்போம். முதல்லயே ஆப்பரேஷன் பார்த்துருக்கணும். நம்ம அதான் ஃபார்மட் போட்டிருப்போம். ஆனா நான் இங்க பார்த்துக்கிட்டே இருந்ததுல எடுத்து வச்ச விண்டோவ அப்படியே நம்ம பேசிட்டோம். இப்ப ரிசர்வ்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க 25,000 கோடி ரூபா இருக்குங்க. இந்த செப்டம்பர் குவார்ட்டர் முடியும்போது. இது ஏன் குவார்ட்டர்ல வருதுன்னு தெரியல. செப்டம்பர் குவார்ட்டர்ல வரும்போது 25,000 கோடி ரூபா இருக்கு. அப்புறம் என்னங்க? என்ன 25,000 கோடி ரூபாய வச்சுட்டு என்னென்னமோலாம் பண்ணலாம். அதனால இவனுக்கு ரிசர்ச் R&Dலேருந்து எல்லாத்துக்கும் இவன் வந்து பண்ணலாம். பாரோயிங்ஸ் பாருங்களேன் 1,300 கோடி ரூபா இருக்கு. அதர் லைபிலிட்டீஸ்ல டாக்ஸபிள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸ் பேயபிள் இருக்கும். அது ஒண்ணு தான். அது ஒண்ணு. அதர் லைபிலிட்டி ஐட்டம்ஸ்ன்னு போட்டு 5,000 கோடி ரூபாய்க்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. 7,000 கோடி ரூபா. சரி கிடக்கட்டும். பாரோயிங்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. லாங் டெர்ம் பாரோயிங் 380 தான். ஷார்ட் டெர்ம் பாரோயிங் 525. லீஸ் லைபிலிட்டி 358. ஸோ அப்ப லீஸ் லைபிலிட்டி இவன் குடுக்கணும். அதாவது ஒண்ணு இவன் இடத்த வாங்கி வச்சிருக்கிறானா, இல்லாட்டி இவன் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறானா, இல்ல அப்படிங்கிறது. ஸோ அப்ப இது வந்து இவனோட இடத்த குடுத்திருந்தான்னா, இந்த பணம் வந்து எஃப்டில போட்டு வச்சிருக்கணும். லீஸ் அக்ரீமெண்ட் முடியும்போது செட்டில் பண்ணணும். ஸோ அப்ப இத விட்டுருவோம். இதுக்கு உண்டான பணம் வந்திருக்கும். அது மாரி போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, 1,300 கோடியில ஆக்சுவலா கடன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 800 கோடி தான். கிட்டத்தட்ட 800 900 கோடி ரூவா தான். அப்ப 1,300 கோடி ரூவா கூட கிடையாது. 900 கோடி ரூவா தான். இத ரிசர்வ்ல வந்து என்ன ஒரு 1%ஓ 2%யோ தூக்கி போட்டார்ன்னு வச்சுக்கங்களேன், இந்த கடன அடைச்சுப்புடுவான். அதனால பெருசா நம்ம அசட்டே பார்க்க வேண்டியதில்ல. இருந்தாலும் பார்த்துப்புடுவோம். 10,000 கோடி ரூவா அசட் இருக்குங்க. 10,000 கோடி ரூவா அசட் இருக்கு. வொர்க் இன் ப்ராக்ரஸே 1,100 கோடி ரூவாய்க்கு இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் 4,400 கோடி ரூவாய்க்கு இருக்கு. போன தடவ காட்டிலும் இந்த தடவ இன்வெஸ்ட்மென்ட் 5,000 கோடி ரூவா 500 கோடி ரூவா குறைஞ்சிருக்கு. சரி பரவால்ல. அது 4,900 கோடி ரூவாலேருந்து 4,400 கோடி ரூவா வந்திருக்கு. அது எத வித்திருக்கிறாங்கன்னு தெரியல. அதர் அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு 19,000 கோடி ரூவா இருக்கு. ஸோ அப்ப இது ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. என்ன நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அ அசெட்லேருந்து எடுத்துக்குவோமே, அசெட்ல இருக்கக்கூடிய 10,000 கோடி ரூவா ஃபிக்ஸட் அசெட்ன்னே எடுத்துக்குவோமே. இந்த 10,000 கோடி ரூவாய்க்கு நம்ம சொன்ன மாரி 950 கோடி ரூவா தான் நம்ம இதுல பார்க்கணும். 900 கோடி ரூவா தான் பார்க்கணும். ஏன்னா, அதுதான் பாரோ பாரோட் டெப்ட். இன்னொன்னு லீஸ் அக்ரீமெண்ட். ஸோ அதுக்குண்டான பணம் ஆல்ரெடி வந்திருக்கும். அவன் எஃப்டில போட்டு வச்சிருப்பான். அது லைபிலிட்டி. அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ட வந்து இவன் அனுபவிச்சுக்கலாம். ஸோ அப்ப அந்த பணத்த வந்து ஆல்ரெடி எஃப்டில போட்டு வச்சிருப்பான். அதனால அதுக்கு இதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுது. அந்த லைபிலிட்டிய கழிச்சிரலாம். பட் பாரோயிங்ஸ்ங்கிறது கடன் வாங்கினது கிட்டத்தட்ட அந்த 1,300ல கழிச்சிட்டோம்னா பாக்கி 900 கோடி ரூவா தான். ஸோ கேஷ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆப்பரேட்டிங்ல வந்து 5,000 கோடி ரூவா பிளஸ்ல இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஏன் மைனஸ்ல வருது பாருங்களேன்.
இதுதான் இவங்க பண்ணக்கூடியது. ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து ரூ. 1000,00,00,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாய்ங்க. அது 5008ல் 1000 கழிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு ரூ. 13,000,00,00,000. அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு ரூ. 11,000,00,00,000. இதோட டிஃப்ரென்ஸ் தான் கழிஞ்சிருக்கும். கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி விற்று கழிச்சிருக்கிறாங்க. அதனால் அதை விட்டுறலாம். ஸோ அப்போ அது வந்து மேட்ரு கிடையாது. நமக்கு தேவை பிஸ்னஸ்லேருந்து என்ன வருதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். அப்போ பிஸ்னஸ்லேருந்து ஆப்ரேட்டிங். அப்போ ஆப்ரேட்டிங்கில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துருச்சுனாலே பிஸ்னஸ் இன்கம் நல்லா இருக்குது. இந்த இன்கம்மை வச்சுட்டு இவங்க இங்கே வந்து ஏதாவது பண்ணணும். ஸோ இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன வருது, இப்போ ராயல்ட்டி பர்ச்சேஸ்லாம் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இதில் அப்படி கொடுக்கல. ஃபிக்ஸட் அசெட் சோல்டு, ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்குறேன். சரி, அவன் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே இருக்கட்டுமே, அசெட்டு சேர்த்ததாகவே இருக்கட்டுமே, இந்த சொத்து எது சேர்த்தாலும் அது இதுக்குள்ளே ஓடியாந்துடும். இங்கே ஃபினான்சிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவனுக்கு ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து இந்த தடவை வந்து ரூ. 1900,00,00,000 கொடுத்துருக்குறான். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ரூ. 3,200,00,00,000 இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளுடைய புரிதல். பாக்கி இருக்கக்கூடியதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பே வந்து ஒரு ரூ. 490,00,00,000. ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரூ. 102,00,00,000 கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ எல்லாத்தையும் போக நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு, மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அப்போ நெட் கேஷ் ஃப்ளோ இந்த இடத்துலேருந்து இதை கழிச்சு விட்டு இதையும் கழிச்சு விட்டோம்னா இது வந்திருக்கு. அப்போ இவனுக்கு பணம் ஃபுல்லாக வந்திருக்கு. அதை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய டைரக்ட் பண்ணியிருக்கிறான், டிவிடெண்ட் கொடுத்துருக்குறான், கடன் அடைச்சிருக்கிறான். ஸோ இப்போ அவனுக்கு வந்த பணத்தை எஃபெக்டிவாக செலவை குறைச்சிருக்கிறாங்க. வருமானத்தை கூட்டுறதுக்கு உண்டான ஏதோ ஒரு வழியை பார்த்துருக்குறாங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எஃபெக்டிவாக இது செலவு பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். வெறுமன கடனாக வாங்கி இல்லாட்டி வேறு வட்டியாக கட்டியிருந்தான்னாக்க பிஸ்னஸ் வந்து நல்லா இல்லைன்னு அர்த்தம். பட் இப்போ கடன் அடைச்சிருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இந்த டெப்டாஸ் டேஸ் வந்து பார்த்தோம்னா 107 3 மாதம் ஆக்கிடுறாங்க. 3 மாதம் கொஞ்சம் நாளைக்கு ஆக்கிடுறாங்க. ஆமாம், 3 மாதமும் ஒரு 15 நாள் ஆக்கிடுறான். 45 நாள் ஆயிடுது. ஏன்னா இவனுக்கு வர்றது அதை காட்டிலும் கூட வருது. இன்வென்ட்ரி டேஸ் வந்து பார்த்தோம்னா 232, டேஸ் பேயபிள் பார்த்தோம்னா 108. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. வந்த உடனே பணத்தை செட்டில் பண்ணி விட்றான். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து 231. இது புரிஞ்சுக்கக்கூடியது. ஏன்னா இவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னாக்க இவங்களுக்குள்ள எவ்வளவோ காம்ப்ளிகேஷன், சட்டப்பூர்வமான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப பெருசாக நமக்கு தெரியாட்டியும் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது இந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆர்ஓசிஇ கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 27%. நம்ம முன்னாடி பழைய வீடியோலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, 28%, 30% ப்ராஃபிட் எடுப்பாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் வந்து 10%க்கும் 18%க்குமே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் பார்த்தீங்களா. இவன் பாருங்க 27% எடுத்திருக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2017லேருந்து அந்த லெவலுக்கு வரல. ஆனால் இப்போ தான் அந்த லெவலுக்கு வந்திருக்கிறான். இது வந்து 2012ல் வந்து 28% எடுத்திருக்கிறான். அதுக்கு அடுத்தாப்புல 2023ல் தான் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறான். 2 விஷயமும் எடுத்துக்கலாம். 2012ல் எடுத்த 28, இப்போ எடுத்த 23 இது மேக்ஸிமம். அதனால இது வந்து அடுத்த தடவை கொஞ்சம் இறங்கி ஃப்ளாட் ஆகிட்டு கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வரலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இல்லை இது வந்து மினிமம், இங்கேருந்து ஏறாது. இங்கே 8லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. 11ன்னு வச்சுக்கோமே. இந்த 11லேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் கூட போயிடும். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க, கரன்சி வேல்யூ அந்த காலத்தில் கம்மி. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கரன்சி வேல்யூ கூட. அப்போ இதை காட்டிலும் அடுத்த தடவை கூட போயிட்டு தான் நமக்கு இறங்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8, 2018ல் 8, இங்கிட்ட 6 வருஷம், இங்கிட்ட 6 வருஷம். அப்போ 2024 வந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2025ல் ஃப்ளாட் ஆகிட்டு வேணால் இறங்குவான். அப்போ இந்த வருஷம் ஒரு ஏத்தம் ஏறுறதுக்கு இருக்குது. ஆனால் ஃபுல் ஏத்தம் ஏறுவானாங்கிறது நம்ம யோசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துட்டோம். எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது உள்ள
ஒரு காட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே சிஜிஆர் கூட இருக்கு. இதெல்லாம் கூட இருக்குங்கிறது தான் இதில இருக்கு. இப்போ நம்ம வந்து நேரடியா இந்த சைடு போவோம். ரெவென்யூ சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா, குளோபல் ஜெனரிக்ஸ்ல வந்து 213 பில்லியன் வருதுங்க. இந்த 2012ல. பார்மஸ்யூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்ல 29 பில்லியன் வருது. அதர்ன்னு போட்டு ஒரு 3 பில்லியன் வருது. ஸோ அப்ப குளோபல் ஜெனரிக்ஸ் தான் இது வந்து உனக்கு கூட போகுது. இந்த ஏர்னிங்ஸ் வந்து என்ன பண்றாங்க? இது வந்து எஸ்டிமேஷன்ஸ். இபிஎஸ் ஓட எஸ்டிமேஷன ஆனுவலா வைப்போம் முதல்ல. ஏற்கனவே எவ்வளவு இபிஎஸ் இருந்துச்சு? 235 இருக்குன்னு இதுல காட்டுதா? இப்ப 306 எதிர்பார்க்கிறாங்க. இத காட்டிலும் கூட தான் எதிர்பார்க்கிறாங்க. 280லேருந்து 316 தான் எதிர்பார்க்கிறாங்க. 2023 முடியிற நேரத்துக்கு. இதையுமே அச்சீவ் பண்ணாலே போதும். இத அச்சீவ் பண்றானான்னு பார்த்தோம்னா, குவார்ட்டர்லில பார்த்தா தெரிஞ்சு போயிரும். குவார்ட்டர்லில பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து எல்லாமே கிரீனா தான் இருக்கு. அதாவது எஸ்டிமேஷன காட்டிலும் கூடவே அவன் குடுத்துருக்கிறான். ஆனா, ஆனுவல்ல பாருங்க கவுத்தி விட்டுருக்கிறான் பாருங்க. 19ல கவுத்திட்டானா, 20ல கவுத்திட்டானா, 21ல கவுத்திட்டானா, 22ல தான் ஏறி இருக்கு. அப்ப இந்த ஏத்தம் தொடரும் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். 2018ல மாத்திரம் என்னமோ ஒரு 5% சர்ப்ரைஸ் குடுத்துருக்கிறான். ஆனா, கன்டினியூஸா ஒரு 7, 3 2ம் இதுல 6 வருஷமும் கன்டினியூஸா நமக்கு வந்து மைனஸ் தான் நம்ம வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட இந்த 5% எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா. ஸோ, அப்ப அந்த மாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வருஷமும் அவன் மேல ஏறிட்டான்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சமாவது மேல ஏறிட்டான்னு வச்சுக்கங்க, மார்க்கெட் வந்து பிடிச்சிரும். இது இபிஎஸ். ரெவென்யூவும் அதே மாரி தான். சர்ப்ரைஸ்ன்னு குடுத்துவுட்டு, கடைசில பரவால்ல. 2020 தவிர்த்து பாக்கி எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கிரீன்ல இருக்கு. இந்த கிரீன்ல இருக்குன்னா பெருசா நெனச்சுக்காதீங்க. எனக்கே இதுல டிம்மா தான் தெரியுது. 0.26 தான். இது வந்து +29 தான். ஸோ, இப்ப இதுல 1 தான் ஏறி இருக்கிறான். இப்ப அதே மாரி ஒரு 2 இல்லாட்டி 1 ஏறுனான்னாக்க 273 பில்லியன எஸ்டிமேட் பண்றாங்க. டிவிடெண்ட் எவ்வளோ குடுக்குறான்னு பார்ப்போமே. டிவிடெண்ட் ரூ. 40 குடுத்துருக்காங்க 2022ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ப்போம். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குவார்ட்டர்லிக்கு போய்க்குவோம். இப்ப நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மெஜாரிட்டி கடன் கம்மியா இருக்கு, கேப்பபிள் பயங்கரமா இருக்கு, ஆர்&டிக்குலாம் செலவு பண்றாய்ங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அத பார்க்கவே இல்ல பார்த்தீங்களா? இந்த இடத்துல. இத முடிச்சுட்டே பார்ப்போம். ஒண்ணு கன்டினியூஸா. அதே மாரி சால்வன்சி ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாரிக்கே எல்லாம் 0.046, 0.01 அப்படி தான் இருக்கு. லாங் டெர்ம் டெப்ட்டெல்லாம் இன்னும் ஒரு 0 போட்டா தான் சரியா வரும். அதனால 2 டெசிமலோட நிப்பாட்டிட்டான். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இப்ப இது வந்து குவார்ட்டர்லில இருந்தத ஆனுவலைஸ் பண்ணி பார்ப்போம். புக் வேல்யூ வந்து அங்க அதுல வரும். ஸோ, அப்ப எல்லாத்துலயும் அதே மாரி தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ல வந்து குவார்ட்டர்லில போயிட்டு நம்ம நேரா புக் வேல்யூ பார்ப்போம். புக் வேல்யூ ஏன் இப்போ முன்ன மாரி போட மாட்டேங்கிறாய்ங்க? நம்ம பார்க்குறோம்ட்டு போட மாட்டேங்கிறானா? இல்ல என்னன்னு தெரியல. ஒழுங்கா தானே போட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. திடீர்னு ஏன் நிப்பாட்டிட்டாய்ங்க? பேலன்ஸ் ஷீட்ல தான் புக் வேல்யூ இருக்கும். வெரி குட். புக் வேல்யூ வந்து ரூ. 1520 கிட்டக்க இருக்கு. நம்ம அத இங்கேயும் பார்த்துருவோம். 1529 புக் வேல்யூ. ஸோ, இப்ப இந்த கம்பெனியோட கீ பாயிண்ட்ட பார்த்துருவோமே. ஜெனரிக் ஐட்டம் டீல் பண்றாங்க. ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு போடல. ஜெனரிக் ஐட்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் என்ன இருக்குன்னு போடல. இவன் வந்து குளோபல் ஜெனரிக் செக்மெண்ட் மாத்திரம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இது வந்து ஸ்பெஷாலிட்டியா எதுவும் இல்ல. பார்மஸ்யூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய்ங்க. ஸோ, இப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 25% வந்து கார்டியோவாஸ்குலர் இருக்கு. ஆன்டி இன்ஃபெக்டிவ் வந்து 18% இருக்கு. பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து 14% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு வருது. ஸோ, கார்டியோவாஸ்குலர் தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது. இன்னைக்கு சின்ன ஏஜ்ல இருந்துமே அதுக்கு பேஷண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இப்ப யுஎஸ்ஏல தான் இவனுக்கு மேஜர் அக்கவுண்டடுங்க. 37%, இந்தியால 22%, ரஷ்யால 9%, அதர்ஸ்ல 32%.
ஸோ, அப்ப இங்க மார்க்கெட்ல இருந்தாலும் யுஎஸ் பிசினஸ் தான் இவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு போன வருஷத்துக்கு. ஆர்&டி கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன்னா மெடிக்கல் இவ்ளோ பெருசா வச்சுக்கிட்டு ஆர்&டி இல்லாம எப்படி? யுகேல இந்தியாலயும் இருக்கு, யுகேலயும் இருக்கு, நெதர்லாந்து அண்ட் மலேசியா 4 கண்ட்ரிலயும் அவன் வச்சிருக்கிறான். அ நம்ம ஊர்ல இந்தியால, யுகேல, நெதர்லாந்து அண்டு மலேசியால வச்சிருக்கிறான். ஸோ, இப்ப இதெல்லாம் வந்து கேப்பபிலிட்டி நல்லா இருக்கு. ஆனா கோவிடுக்கு ட்ரக்ஸு இருக்குன்னு போட்டிருக்கிறாய்ங்க. ஆனா நம்ம ஊரு மெடிசின் மாரி வேற எதுவும் வருமான்னு தெரியல. இவங்களோட ஏதோ ஒரு பிசினஸ வந்து டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அ ஏதோ வந்து புரொப்ரைட்டரி ப்ராடக்ட்ஸ் ஏதோ எந்த கம்பெனி, குரோத் கம்பெனி அவ்வளோதான் போட்டிருக்கிறான். யுஎஸ், கனடா டெரிட்டரியில இருக்கிறது இங்கே போட்டிருக்கிறான். என்ன பேரோ, இது ஏதோ ஒரு பேரு போட்டு வச்சிருக்கிறான் வச்சுக்குவோம். ஏதோ ஒண்ணு டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறான். அதனால தான் அவனுக்கு உள்ள வந்திருக்கும். அப்புறம் புது சொத்து வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்க அங்க பண்ணி விட்டுட்டு இங்க புதுசு வாங்கிட்டான். இதுதான் அந்த ஃப்ளோல வந்து ரூ. 4000 கோடி கேஷ் ஃப்ளோல காட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, இத வித்து இத வாங்கியிருக்கிறான். சரி. அப்ப இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோட டெக்னிக்ஸ்குள்ள நம்ம இப்போ போயிருவோம். நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே 1 இயர் கேண்டில்லேயே பார்த்துருவோம். வேற எதுவும் பெருசா பார்க்க வேண்டாம். புக் வேல்யூ வந்து 529 இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த இடத்துல ஆனுவலைஸ்டு போட்டோம்னா, இப்ப இத வந்து 2 விதமா போடலாங்க. ஃபிபனாசி. ஒண்ணு ட்ரெண்ட் பேஸ்டு. நம்ம இங்க ஆரம்பிச்சு, இங்க ஏத்திட்டு, திருப்பி இங்க ரொம்ப அக்யூரேட்டா இல்லாட்டியும் ஓரளவுக்கு அக்யூரேட்டி இருக்கும். ஸோ, அப்ப இப்படி நம்ம ட்ரெண்ட் பேஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 8000 கிட்டக்க போகணுங்க. இப்படி ஒரு ட்ரெண்டுல போகுதுன்னா ரூ. 8000 கிட்டக்க போகணும். அதான் 1.68. ஆனா, ப்ரீவியஸ் இயரோட ஹை, லோ அத நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இத நம்ம இப்ப ஹைட் பண்ணிருவோம். இப்ப நம்ம பார்த்துட்டோம். 1.68 வந்து இந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி போட்டோம்னா, 8391 போணும். இப்ப இத ஹைட் பண்ணிருவோம். ஹைட் பண்ணிட்டு, நம்ம வந்து இத போடுவோம். ட்ரெண்ட் பேஸ்டு போடாம, அ இத போடுவோம். ட்ரெண்ட் பேஸ்டு இது வந்து ஹை, லோ ப்ரீவியஸ் இயர் ஹை, லோவ போடுவோம். இத ஹைட் பண்ணி விட்டுருவோம். ப்ரீவியஸ் இயர் ஹை, லோ போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்கிள் முடியறதுக்கே ரூ. 8400 வருது. இப்ப இங்க இருந்து அந்த ரூ. 8400 இங்க வைக்கணும். ரூ. 6400 மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அந்த ஹை, லோவ நம்ம போட்டோம்னா. அதாவது இந்த டார்கெட்லாம் இந்த நெறைய இந்த கம்பெனிஸ்லாம் குடுக்குறாய்ங்க பார்த்தீங்களா? அவைங்கலாம் ரொம்ப சிம்பிளா போட்டுருவாய்ங்க. நம்ம மாரிலாம் இப்படிலாம் யோசிக்க மாட்டாய்ங்க. ப்ரீவியஸ் இயர் ஹை அதோடைய லோவ எடுத்து வச்சுக்கிட்டு 1.68 குடுத்து டார்கெட் குடுத்துருவாய்ங்க. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இவன் இத இப்படிதான் டார்கெட் பண்ணுவான். இதுல வந்து இந்த கம்பெனில ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னா மாத்திரம் தான் கீழ டார்கெட்ட குடுப்பான். ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இத பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க 6460ல இது வந்து டார்கெட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்ன மாரி இண்டஸ்ட்ரியே வந்து 7% போய்க்கிட்டு இருக்கு. எது? புக் வேல்யூ. அப்ப 1529 இன்டூ 7 போட்டோம்னு வச்சுக்கோங்க. ரூ. 10,000 போகணும். இப்ப இருக்கிறது வந்து 4.1 தான் இருக்காம். அதனால நம்ம என்ன பண்றோம், 1529 இன்டூ 5ன்னு போடுவோம். 7600 7600 கிட்டக்க போணும். அப்ப ரூ. 8000 போறதுக்கான புக் வேல்யூவோட கேப்பபிலிட்டி இருக்கு. புரொவைடட் இவன் பிசினஸ் பண்ணான்னா, அந்த 8000 நெருக்கியோ இல்ல 2.618 7200 ம். 7600 அதுக்கு பதிலா 7200ன்னு வச்சுக்கோங்க. 2.618 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது? பிசினஸ் சரியா வந்துருச்சுன்னா. பிசினஸ் சரியா வந்துருச்சுன்னா. இல்ல இதோட திரும்ப போறான் அப்படின்னு சொன்னா ரூ. 6400 போவான். இப்ப இந்த பெரிய பெரிய இந்த இதெல்லாம் பேங்க் அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கலாம் பண்றாங்கல்ல, இவங்க டார்கெட் இதத்தான் குடுப்பாய்ங்க. 6460 6500ன்னு போட்டுருவாய்ங்க. குடுப்பாய்ங்க. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்தோனே அவன் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சுருவான். அப்ப கீழ இறங்கிட்டு அப்புறம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து புரொவைடட் நம்ம நம்ம போட்டிருக்கிற மாரி எல்லாருக்குமே இப்ப ஃபிப்னாசி போட தெரியும்.
அதனால வந்து சும்மா கவர்மெண்ட் வந்து இத வந்து டார்கெட்லாம் குடுக்காதீங்கன்னு ரூல் சொல்றதெல்லாம் ஹம்பக். அதனால எனக்கு என்னமோ புரியல. புதுசா புதுசா வர்றவங்களுக்கு வேணா ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா, இப்ப ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் ஃபிபனாசிலாம் போடுவாங்க. ஸோ, அதனால வந்து டார்கெட்ட நீங்களே ஃபிபனாசில போட்டுக்கங்க. 2 மெத்தேடு தானே ஃபிபனாசில. ஒண்ணு ட்ரெண்ட் பேஸ் மெத்தேடு, இன்னொன்னு வந்து ப்ரீவியஸ் ஹை லோ மெத்தேடு தான். அத நீங்க அப்படியே போட்டுக்கங்க. இந்த கோட வச்சுக்கங்க. நான் போட்டத கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ, இப்ப நமக்கு வந்து ஃபிபனாசியோட ரீட்ரேஸ்மென்ட் போட்டாலும் சரி, ஹை லோ போட்டுக்கிட்டாலும் சரி, நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 8400. இதே இது வந்து 5 போட்டாலும், இத 5ன்னு போட்டா கூட கிட்டத்தட்ட ரூ. 7,900 அந்த ரூ. 7,500 கிட்டக்க ஓடியாந்துரும். 7ன்னு போட்டா ரூ. 10,000 போகும். 6ன்னு நம்ம போட்டோம்னா கூட 6 இங்கிட்டு ஒரு 3 அதுவுமே இந்த ரூ. 8,400ன்னு வச்சுக்குவோமே. மேக்ஸிமம் வந்து ரூ. 8,400 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபிபனாசியோட 2.618க்கு போறான் அப்படின்னு சொன்னாக்க, 7,231 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல 1.618ஓட திரும்புறான்னா, 6,460 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவனுடைய பிஹேவியர நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது மாத்திரம் பத்தாது. கொஞ்சம் டைம் கூட தான் போயிருக்கு. பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இவன் என்ன பண்றான், ஒவ்வொரு தடவையும் பிப்ரவரி மாசத்துக்கிட்டக்க பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே இப்ப இது 2023 இதுவும் 23 இந்த பிப்ரவரி மாசம் வருது பார்த்தீங்களா? அந்த பிப்ரவரி மாசத்துக்கு ஒட்டி வந்து ஒரு ஹை வச்சுட்டு கீழ இறங்கிர்றான். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல், மேல இந்த டிவிடெண்ட் எல்லாம் வரும்போது ஒரு ஹைய வந்து குடுக்குறான். இது வந்து இவனுடைய பேட்டர்னாவே இருக்கு. ஸோ, இப்ப அவன் என்ன பண்றான், பிப்ரவரி மாசத்துக்கான ஒரு ஏத்தத்த இப்ப இந்தா கொண்டாந்துட்டான் பார்த்தீங்களா, ஜனவரி மாசம். இத பிப்ரவரி மாசம் உடைச்சு மேல ஏத்துனான்னா இங்க வரும். இல்லாட்டி இந்த 1ஓட இப்படி திரும்பிட்டு மே மாசம் பிறகு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல், மேல இப்படி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி வருதுங்கிறத பார்த்துக்கங்க. யூசுவலா அவனுடைய பிராக்டிஸ் என்ன இருக்கு? ஜனவரி, பிப்ரவரியில ஒரு ஏத்தம் ஏறிட்டு, மார்ச் இறங்கிட்டு, ஏப்ரல், மேல திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாஸ்ட் டேட்டாலேருந்து அதாவது ரெக்கார்ட்லேருந்து பார்க்குறோம். பாஸ்ட் மூவ்மெண்ட்லேருந்து பார்த்துருக்குறோம். ஸோ ஜனவரி, பிப்ரவரிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டான். நவம்பர், டிசம்பர்லேருந்து அந்த தீபாவளி கழிச்சு ஏற ஆரம்பிச்சுருவாங்க எல்லா ஃபார்மஸ்டிக்களும். ஏற ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள இத கடந்து மேல போறானான்னு நமக்கு தெரியாது. இல்ல அப்படின்னு சொன்னாக்க, கீழ இப்படி ஒரு கரெக்ஷன போட்டுட்டு மேல போறானான்னு தெரியாது. இவன் சப்போஸ் ஒண்ணும் எடுக்கலைன்னு வச்சுக்கங்களேன், எது ப்ராஃபிட்லாம் ஒண்ணும் எடுக்கலைன்னு வச்சுக்கங்க. அப்படியே கீழ தம்பி கீழ இறங்கிட்டு அப்புறமா மேல ஏறுப்பான்னு சொல்லிருவாய்ங்க. ஸோ, இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும் டேல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அதனால நீங்க பார்த்து 1 ஹவர்ல டைம் ஃப்ரேம்ல வச்சுக்குவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஆனா ஃப்ளாட் ஆயிருச்சு. அப்ப இவன் கீழ கரெக்ஷன் வந்துட்டு மேல ஏறப் போறானாங்கிறது தெரியல. இல்லாட்டி இப்படியே உடைச்சு மேல ஏறப் போறானான்னு தெரியல. அதனால இந்த இடத்துல கேர்ஃபுல்லா பார்த்துக்குங்க. 15 மினிட்ஸ்ல நம்ம போட்டோம்னா இறங்கிட்டானா இல்லையான்னு தெரியும். 15 மினிட்ஸ்லயும் அவன் இன்னும் இறங்கவும் செய்யல, ஃப்ளாட்டாவே நிக்கிறான் பார்த்தீங்களா? அதனால இங்கிட்டு போப்போறானா, அங்கிட்டு போப்போறானான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த டன்ஜன் சேனலோட பார்த்தீங்களா, ஹையும், லோவும் அப்படியே நேரோ ஆயிருக்கு. இப்படி நேரோவா ஆயிருக்கிற நேரத்துல மேலேயோ, கீழேயோ பெருசா வெடிக்குங்க. பெருசா வெடிக்கும் மேலேயோ, கீழேயோ. ஸோ, அதனால வந்து இந்த எந்த இடத்த உடைக்குதோ, அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாம 15 மினிட்ஸ் சேனல செட் பண்ணிக்கணும். ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாம அ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது பாட்டு அந்த ட்ரெண்டுல போக ஆரம்பிக்கும். ஸோ, அப்ப இது வந்து ரொம்ப நேரோ டவுன் இருக்கு. நான் கூட இத பண்ணிக்கலாம். ஆனா, நேத்திக்கு இது பண்ணிட்டேன். சரி. இத வந்து நேரோ டவுன்ல இருக்கு. அதனால நம்ம வந்து இத வந்து ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுதோ, அங்கிட்டு வந்து மேல போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே!